மேல் திருப்பதிக்கு வந்து இறங்கியாச்சுங்க. இறங்குன டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி. சரி குடோன் உள்ள போகலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுக்கிறோங்க. ஒரு டைம் பார்த்தாக்கா அந்த சைடு போங்க, ஒரு டைம் பார்த்தா அந்த சைடு போகணுன்னு சொல்லுறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டுங்க. உள்ளே போயிட்டு குடோனில் போய் சேர மாதிரி டைம் வந்து 2 மணி. சரி 2 மணி ஆனால் சரி உள்ளே போய் படுத்து தூங்க சொல்லி தூங்கியாச்சுங்க. தூங்கி எழுந்து பார்த்தா டைம் 4 மணி ஆச்சு. 4 மணிக்கு எழுந்து சரி குளிச்சுட்டு நம்ம ரெடியாக இருக்கலாம். அப்போ எப்போ கேட் திறப்பாங்க நமக்கு தெரியாது. நாங்களும் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு உக்காந்துக்கிறோங்க. ஆனால் கேட் திறந்தப்பலே இல்லை. 10 மணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 11 மணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு திறந்தாங்க? 12 மணிக்கு திறந்தாங்க பொழுது. 12 மணி இல்லை, 11 மணிக்கு திறந்தாங்க. சரி 11 மணி திறந்தோடனே இப்படி சாமி போய் நல்லா திருப்தியாக நல்லா பார்த்துருங்க. அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அந்த சாமி பார்த்தோன்னே நமக்கு வந்து அந்த நம்ம வெயிட் பண்ணது நடந்ததெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது நம்ம கண்ணுக்கு. சாமி நல்லா திருப்தியாக பார்த்துட்டு அப்படி என்ன பண்ண ஒரு கேரளா சாரி ஒன்று எடுத்தேன். எங்கள் பாப்பா வந்து காலேஜில் வந்து ஓணம் செலிப்ரேஷனாக சரி அங்கேயே ஒரு படம் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே போய் ஒரு அன்னதானம் சாப்பிட்டு இந்த கடைகள்லாம் நம்ம சுற்றி பார்க்க சொல்லி சுற்றி பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் வேணால் வாங்கிக்க சொன்னாங்க. நான் எதுவுமே வாங்கலை. அந்த கோலம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அச்சு அது மட்டும் நான் வாங்கிக்கிடுங்க. அப்படியே வந்து மசாலா பொடி வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு மேலே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துன்னு வந்துட்டோம்.